வணக்கம் மக்களே, இன்றளவும் நம்மள பல பேருக்கு நரம்பு சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நரம்பு சார்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது, ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படிப்பட்ட நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அதை பற்றி தான் மக்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்க இந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக உங்க உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அது நம்ம நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் நீங்க பாதுகாத்துக்கலாம். அது என்னென்ன உணவுகள் வாங்க விரிவா உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே. சோ அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நரம்பு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெற்றிருக்க பழங்கள் மிக அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. தற்போது உலகம் எங்குமே அதிகமாக வரக்கூடிய முதுமையில வரக்கூடிய அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய், வலு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல குறைஞ்சு போறது, தடுமாற்றம் நமக்கு வராமல் இருக்க 40 வயதிலிருந்து தினமும் ஒரு முறை ஏதாவது ஒரு பழங்களை அவசியம் நம்ம உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அந்த அளவில் நீங்க கீரைகளை சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நீங்க நீக்கிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இது எல்லாத்தையுமே பகல் உணவுகளில் நீங்க பகல்ல சாப்பிடக்கூடிய உணவுகளில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க மக்களே. அதே போல இரவுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்காய் சாதிக்காய் தூள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே போல இப்ப நம்ம தேநீர் குடிப்போம் இல்லையா, ஸோ நம்மள பல பேர் தேநீர் குடிப்போம். தேநீர்ல நீங்க லவங்கப்பட்ட போட்டு குடிப்பதன் மூலமாக உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு எல்லா உணவிலுமே மஞ்சள் தூள், வெந்தயத்தை மறக்காம நீங்க சிறிதளவு சேர்த்து கொண்டா நரம்புகள் வலுவடையும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ நம்மள பல பேருக்கும் வயோதிகத்தில், அதாவது வயசானதுக்கு அப்புறம் நரம்பு வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெற அமுங்கிராங்கிழங்கு பொடியை வந்து அரை தேக்கரண்டி அளவு பால்ல கலந்து இரவு 40 நாட்கள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு வலுப்பெறும். இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள் நீங்க நரம்புகளை வந்து பாத்தீங்கன்னா பலப்படுத்த சாப்பிடலாம். அது என்னென்ன வாங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்று அத்திப்பழம். அத்திப்பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்த சாப்பிடலாம். இது உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரும். 2 பிரண்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய நரம்புகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும். 3 மாதுளம் பழம். மாதுளம் பழங்களை நீங்க சாப்பிடும்போது அது உங்களுடைய நரம்புகளுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளை இருக்கக்கூடிய நரம்புகளை பலம் பெற செய்யக்கூடிய உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பலம் பெற செய்ய உதவும். வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா பலம் பெற செய்ய உதவும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தடுக்கும். இப்போ கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் பலம் பெறணும் அப்படின்னா நீங்க பொதுவாக முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான சக்திகளை தரக்கூடிய ஒரு கண்கண்ட மருந்தாக உங்களுக்கு இருக்கு. நீங்க வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 முறை சமைத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா கண் நரம்புகள் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாகாம இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பேரிச்சம்பழங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். பழங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க சாப்பிடலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். கீரைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கிக்கிறதுக்கு சாப்பிடலாம் மக்களே. ஸோ இது போன்ற உணவுகள்லாம் உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க போக்கிக்கிறதுக்கு சாப்பிடுங்க. உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க. நன்றி மக்களே.